ஸோ ஆக்சுவலாக வந்து டே 2 இன்றைக்கும் வந்து தேனி கம்பமில் தான் இருக்கேன். கவி ஃபாரஸ்ட் வந்து நம்மளுக்கு அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது நம்ம தப்பு தான். பஸ்ஸு அங்கே இருந்தோம், நம்ம சரியாக அது கவனிக்கல. ஃபஸ்ட் டைம் ஓகே, இன்றைக்கும் அது ட்ரை பண்ண வேணாம், ஏன்னா அது எப்படின்னு தெரில, அது இன்றைக்கும் மிஸ் ஆகிடும். அதனால் அது போக ட்ரை பண்ணல. அது நம்ம பஸ்ஸு தர ஒரு மிஸ் ஆனாலே சரி வேணாம், இப்படி ஒரு இதுவாக தான் தோணும். ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது ஃபாரஸ்ட்டில் அங்கே வேலை செய்கிற அந்த எம்ப்ளாயிங்க. ஸோ அங்கே இருக்க அந்த பழங்குடியின மக்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்காக மட்டும்தான் அந்த பஸ்ஸு போகுது. ஸோ அது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். நம்மள மாதிரி டூரிஸ்ட்டுக்கெலாம் அவங்க என்கரேஜ் பண்ணுற மாதிரி பஸ்ஸை நிறுத்திட்டு வாங்க எல்லாம் ஏறுங்க அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க, மற்ற ஊர் மாதிரி. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்து போகலாம். ஸோ ஒரு அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இப்போது நம்ம வந்ததுக்கு காரணம் வால்பாறை போகலாம் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் நம்மளுக்கு மாறிச்சு இந்த ரூட்டு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது டே 2 இன்றைக்கி ஆக்சுவலாக வீட்டில் கிளம்பி டே 3. ஸோ ட்ரை பண்ண போகிறேன், அதிரப்பள்ளி போகிறேன், போகலாம். சரி ஓகே, இந்த ஃபாரஸ்ட்டு ரூட்டு தான் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து பார்ப்போம், இதை விட நல்லாயிருக்கும். அதுவும் டெட் ஃபாரஸ்ட் தான். ஸோ ஓகே, இப்போ நான் கிளம்பி வால்பாறை போய் ஸ்டே பண்ணி நேற்று மாதிரி இல்லாமல் அங்கே அலைஞ்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஃபுல் டீட்டெயில் கேட்டுப்போம். டைமிங்லாம் பார்த்தேன், இருந்தாலும் நெட்டில் பார்க்குறது வேலைக்கு ஆகாது. நம்ம பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு அங்கே பஸ் டிப்போ மாஸ்டர் யாருக்கு என்ன கேட்டால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபுல் டீட்டெயில். ஸோ அவ்வளோதான். இப்போ ஏர்லி மார்னிங் மணி 5:30 ஒரு 6 o'clock கிளம்புனா மேக்ஸிமம் 12 to 2 மணிக்கெலாம் போய் ரீச் ஆகலாம். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ரூமை போட்டு ஃபுல் டீட்டெயில் கேட்டு. ஸோ இதை மிஸ் ஆகக்கூடாது. இந்த ஃபாரஸ்ட் ரூட்டு எதுவும் சேம் கேரளா தான், அதோட இது டீப் ஃபாரஸ்ட் தான். அது எவ்வளோ ஒரு தெரில. இது 3 hour ட்ராவல், ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான். அதை ஃபால்ஸ் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ட்ராவல் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக போவோம். ஸோ ஓகே, சாரி கவி ஃபாரஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் தடவை டேடி அது வீடியோ ஃபுல்லாக எடுக்க பார்க்குறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வேறு ஒரு ரூட்டு போகிறேன், அதையும் பாரு. அதோட இது சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு டேடிக்கு லக்கு இருந்தால் நம்ம மூணாரில் யானை பார்த்தா மாதிரி இங்கேயும் நம்ம யானை பார்ப்போம். டேடி வீடியோ எடுத்து இந்த வீடியோவில் பாரு. ஓகே, ஸோ ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த ட்ரிப்பு மேக்ஸிமம் கொடைக்கானல் ட்ரிப்பு மாதிரி இல்லாமல் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வியூவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணுவோம். ஸோ ஓகே, அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேன். ஸோ அந்த வேலை பார்க்கலாம். ஓகே, போயிட்டே இருக்கலாம். சாமி சொன்னமையப்பா. ஓகே, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஓகே, போயிட்டே இருப்போம். ஒரு டீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆர்த்தி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸு. ஆக்சுவலாக இது கம்பத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டீ கடை, அந்த பேக்கரி. நான் லாஸ்ட் டைம் சுருளி ஃபால்ஸ் வரும்போது இங்கே தான் காஃபி குடித்தேன், நல்லா இருந்துச்சு. 15 ரூபா. பேக்கரி ஐட்டத்துலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. காஃபி அவ்வளோ திக்காக இருந்துச்சு. சும்மா சின்ன கடையிலே 20 ரூபா 25 ரூபாய்க்கு விற்பாங்க. இவ்வளோ பெரிய கடை. குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, நல்ல விலையில் கொடுக்குறாங்க. சூப்பர் தான். நானும் விட மாட்டேன், வரேன் காட்டு பாத்தியா. ஓகே, அவ்வளோதான், ஆல் செட்டு. கிளம்ப வேண்டியதான். 269 கிலோமீட்டர். அந்த பேக் கூட்டு நான் மாட்டிக்கிறேன், வேணவா? ஓகே, அவ்வளோதாங்க, போயிட்டே இருப்போம். அந்த பேக் கூடியா? அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியதான். ஓகே, போயிட்டே இருப்போம். வால்பாறை, ஐ ஆன் தி வே. ஓகே, எல்லாம் பக்காவாக செட் ஆகிடுச்சு. ஓகே, போயிட்டே இருக்க வேண்டியதான். 5 hours 30 minutes காட்டுது கூகுள் மாத்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour வச்சா கூட 6:30. ஸோ ஒரு 12:30 மணிக்குள்ளே மதியத்தில் போயிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ ஓகேங்க, இருட்டாக இருக்குது. நான் அந்த
வேறு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா வியூ இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, வால்பாறையில் பார்ப்போம். அது வரைக்கும் பரவாயில்லைங்க, இங்கே ஒரு 3 நாள் இதுக்காக வேஸ்ட் பண்ணாமல். ஸோ நம்மளோட ட்ரீம் டெஸ்டினேஷன்னு நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்கும்லங்க. அந்த வகையில் ரைட் பண்ணி வால்பாறை போகிறது எனக்கு ஒரு ட்ரீமு, என் பைக்கில் போகணும் அப்படின்னு. பிகாஸ் நான் வந்து ஒரு டைமில் நான் வால்பாறை ட்ராவல் பண்ணியிருக்கேன். போனேன், நம்ம ஃப்ரெண்டு மறக்க முடியாது ஃப்ராங்க்லைன்ஜின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு அப்போ ரொம்ப நம்ம கஷ்டத்தில் மைண்ட் ப்ரெஷரில் இருந்தோம். ஸோ வாணி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வீட்டிலேருந்து வெளில கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் கடைசியில் அந்த ட்ரிப்பு பாவம் அவரும் சரியாக என்ஜாய் பண்ண முடியாமல் அது பயங்கரமாக சொதப்பலாகி அது இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு மாதிரி நம்மளால் மறக்க முடியல. நம்மளால் ஒருத்தர் கஷ்டப்பட்டுருக்காரு, அந்த ட்ரிப்பு வேஸ்ட் ஆகிருக்கு, அந்த மாதிரி சொதப்பணும் நிறைய விஷயம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நம்மளுக்காக தான் அவர் நம்மளை நிறைய விஷயம் அங்கே போனோம். ஸோ அங்கே மாசாணி அம்மன் கோவில் இருக்குது, அங்கே நம்மளை கூப்பிட்டு போனோம். நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னவர் அவர் தான். நம்மளோட அம்மா நிறைய பேர் இருப்பாங்களேங்க நம்மளோட அந்த மாதிரி வெல்விஷர், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில பேர் அவரும் ஒரு முக்கியமானவர். ஸோ ஃப்ராங்க்லின்ஜி கவலைப்படாதீங்க, அவர் அதுக்கப்புறம் வால்பாறை நிறைய தடவை போயிட்டு வராரு. பட் இருந்தாலும் நான் ஒரு நாள் நான் கார் வாங்கினா ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஃப்ராங்க்லின்ஜி வால்பாறை தான், உங்கள் கூட சோலோவாக டிரைவிங் வேறு லெவலில் பண்ணுவாப்ல அவர். ஸோ ஃபஸ்ட்டு அவரை கூப்பிட்டு போயிட்டு அந்த ட்ரிப்பில் சொதப்புனது எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் நிறைய தடவை அங்கே போயிட்டு வந்தாலும் என் கூட ஒரு தடவை வரணும். ஸோ அந்த மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணுறதுக்கு அது ஒரு சான்ஸாக இருக்கும். பார்ப்போம். இதுக்கு மேலே சன்ரைஸ் வந்தாலும் வியூ வேலைக்கு ஆகாது போல இருக்கு. ஏர்லி மார்னிங் ரைடு நல்லா இருக்குங்க. நைட் டிரைவிங் பெரும்பாலும் பண்ணாதீங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, நைட்டில் ட்ராவல் பண்ணுங்கள், ரூம்லாம் ஏன் போட்டு தங்குறீங்க, நைட்டில் ட்ராவல் பண்ணுங்கள், பெருசாக அந்த ரூம் செலவு மிச்சமாகும். அந்த வேறு எல்லாருமே இப்படி தாங்க சொல்கிறாங்க. அந்த தப்பை ஒட்டி பண்ணிடாதீங்க. பணம் தானேங்க, ஒரு 1000 ரூபாய் ரூம் போட்டு ஸ்டே பண்ணுறது என்னங்க ஆகுது. இப்போ நான் சென்னையிலேருந்து கிளம்பி வரோம், அவ்வளோ டயரில் வரோம். ஸோ நைட் அதை ஸ்டே பண்ணி அந்த உடம்புக்கு ஒரு ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருங்க, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். திருப்பி ஏர்லி மார்னிங் 4 மணி கூட கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மணி கூட கிளம்புங்க. 3 மணி வேணாம், அந்த டைமில் தான் தூக்கம் நல்லா வர ஆரம்பிச்சு. ஸோ அந்த டைம்லேயே டிரைவிங் பண்ணாதீங்க, ஆப்போசிட்டில் வரவன் எப்படி வருவான்னு தெரியாது. ஸோ 4 o'clock எழுந்துச்சு அழகாக கிளம்பி 5 மணிக்கெலாம் ட்ரைவ் பண்ண ஆரம்பிங்க. போகிற டெஸ்டினேஷன் கரெக்டான டைமில் போங்க, சுற்றி பாருங்கள். ஸோ நம்மளோட இந்த ட்ராவல், இந்த ஒரு 9 மாதம் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். ஸோ நைட் ட்ரைவ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகாஸ் நான் கம்பத்துக்கு போகிறதுக்கு நைட் ட்ரைவ் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 to 12 அந்த டைமில் தான் டிரைவிங் பட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரோட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய டிவைடர்லாம் வந்து லைட்டு அந்த ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோட்டு நடுவில், இந்த ரவுண்ட் ஆன மாதிரி. பட் அங்கே ஒரு லைட்டே இல்லைங்க, ஒரு டிவைடர் கூட வைக்கலைங்க ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி. எடுத்துகிட்டு போய் அடிச்சுருந்தா அவ்வளோதான். எவ்வளோ ஹைட்டில் நம்ம எகிரி போய் நம்ம போகிற 100-100 ஸ்பீடில் விட்டுருந்தோம்னா எங்கே போய் நம்ம எகிரி போய் விழுந்துருப்போனே தெரியாது. அதே மாதிரி சடனாக பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அந்த பசங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு கிராஸ் போதுங்க, அதுக்குள்ள போய் இடிச்சிருந்தாலும் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது நைட் ட்ரைவில். ஸோ தயவுசெய்து பண்ணாதீங்க, என்னோட அட்வைஸாக சொல்கிறேன். காலைல ஏர்லி மார்னிங் வீட்டில் இருந்து கிளம்புங்க, நல்லா என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டுங்க. நைட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 வரைக்கும் ட்ரைவ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே சேஃப் கிடையாது. ஒரு 1000 rupees பார்க்காதீங்க, ரூம் எடுத்து தங்குங்க, உடம்பு மைண்டு எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிடும். திருப்பி அடுத்த நாள் காலையில் ஏழ்ச்சிக்கங்க, 4 மணிக்கு 4:30 மணிக்கு நல்ல ஒரு காஃபி, எந்த டெஸ்டினேஷன் போகிறோமோ அங்கே எங்கே நல்லா இருக்கும்னு கேட்டு குடிங்க, ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பக்காவாக கிளம்பி ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அடுத்து அது எங்கே போகிறோமோ அந்த டெஸ்டினேஷனை கவர் பண்ணுங்கள் ஈஸியாக. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. இதுக்காக எதுக்குங்க நம்ம நைட் ட்ரைவ்லாம் பண்ணோம். சிக்கனம் இருக்க வேண்டியது தான். ஸோ அது எதில் சிக்கனம் பண்ணோமோ அது இதில் பண்ணணும், எல்லாத்துலேயும் பண்ணிடக்கூடாதுங்க.
ஆக்சுவலாக இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போனோம்னா மூணாறு, தேனியிலேருந்து அந்த போடிமெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா போவோம். அந்த ஹில்ஸ் ஏறிட்டோன்னா போடிமெட்டு வரைக்கும் தேனி மாவட்டம் தான் வரும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா கேரளா தமிழ்நாடு இது பார்ட்ரு முடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு ஆகிறது கேரளா. ஸோ அது அப்படியே மூணாறு கொச்சின் வரைக்கும் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணலாம். அது நம்ம ஆல்ரெடி நம்ம மூணாறு சீரீஸில் இருக்கோம். கொச்சின் நம்ம போகல, பட் மூணாறு வந்து மேக்ஸிமம் எல்லா இடமும் நம்ம சுற்றிட்டோம். மூணாறு போர் அடிக்கிற அளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு. ரெண்டு பக்கமும் ரெண்டு விதமான ஒரு வியூங்க. இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கு ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் பார்த்தாலும் அது ஒரு மாதிரி இருக்கு ஆப்போசிட். சூப்பராக இருக்கு. இதெல்லாம் வந்து டிராவலிங்கில் தாங்க இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியும். கிளைமேட் சேஞ்சு, வெதர் சேஞ்சு, ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு இடத்துல மழை பெய்யும், ஒரு இடத்துல மழை பெய்யாது. ஸோ அதெல்லாம் ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். ஆகுதா இந்த டைமில் ஒரு மாதிரி அழகாக இருக்கும். ரெண்டு பக்கம் அந்த தென்னந்தோப்பு, ஸோ நடுவில் மழை தெரியும். ஸோ அப்படியே ரோடு ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குங்க. ஸோ பைக் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த அருமை தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாக ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாம் பஸ் ட்ராவலாக இருந்தால் ட்ராவல் எல்லாமே ஒன்று தானே. ஸோ ஒரு அழகான ஒரு ரோடு மாதிரி இருக்கும். இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரூட்டு எப்போ வந்தாலும் இந்த ரோடு பைக்கு ஆறால் அப்படியே ட்ரைவ் பண்ணுறது ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிக்கும். சுற்றி மலைங்களாக இருக்காங்க. அந்த சீனிக்கு உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நீங்கள் லைவாக ட்ரைவ் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு வேற ஒரு ஊர், மகாராஷ்டிரா அந்த மாதிரி எங்கேயோ போன மாதிரி இருக்கும். டிரைவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ரோடு இது. ஸோ இன்னும் வால்பாறை எக்ஸாக்டாக இங்கேருந்து 190 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ 11:50 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜி காட்டுது. பட் வந்து எப்படி தெரியல. செம்மையாக இருக்குங்க, டிரைவ் பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ ரைடர்ஸ் யாரும் இந்த ரூட்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் இந்த ரூட் ட்ராவல் பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்குது. பார்த்து நல்ல வரைக்கும் வருதா? 900 போட்டுரு. இரு பின்னாடி பார்த்து பாரு. அவன் நம்ம கேமரா எடுக்கிறோம்ல, பைசாலாம் கேட்டால் தான் போடுவான். நம்ம சொன்னாலும் அவன் எக்ஸ்ட்ரா இது பண்ண மாட்டான். அதை எடுத்து போட்டுருவோன்னு தெரியும் அவனுக்கு. பழனிக்கு பால் கவடி பழனி 50 கிலோமீட்டர். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பட் வந்து டிஃபன் சாப்பிடல, 2 ஜங்ஷன் மிஸ் பண்ணிட்டோம். திண்டுக்கல் அப்புறம் ஒட்டஞ்சத்திரம்னு ஒரு இடம் வந்தது, அங்கே சாப்பிட்ருக்கலாம். சரி ஃபஸ்ட்டு வண்டிக்கு பெட்ரோல் போடுவோம், நம்மளுக்கு அப்புறமா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடணும் சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கு தேடி கண்டுபிடிச்சி போட்டாச்சு. இப்போது ஹோட்டல் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்படி போனால் ரைட்டில் பைபாஸ் ஏறுது, அந்த பக்கம் போனால் சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஹில்ஸ் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருந்தால் கூட ஒரு 100 கிலோமீட்டருக்கு நம்ம ஹில்ஸு கிட்ட போயிடுவோம்னு நினைக்கிறேன், வால்பாறை. ஸோ 3 hours 30 minutes காட்டுது.
காலைல கிளம்பும் போது 11:30க்கெலாம் ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் காட்டுச்சு. ஸோ நம்ம அந்த ஸ்டாப்லாம் நின்னது, பெட்ரோல் போட்டது, ஸோ அதில் அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் இப்போ எக்ஸ்ட்ரா ஆகி இப்போ 12க்கு ரீச் ஆகும்னு காட்டுது வால்பாறை. ஆனால் என்னோட கால்குலேஷன் படி நம்ம டிஃபன்லாம் சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னா 2 மணிக்கு ரீச் ஆகும் வால்பாறை அநேகமாக. ஓகே, அவ்வளோதான். இது அப்பா ஃபஸ்ட்டு சாப்பிடலாம். இதானா எங்கேயா இருக்குது ஹோட்டலு? இதுவா? சாப்பிடலாமா? டீ கடை மாதிரி இது. சும்மா வேலைக்கு ஆகுதுவா, சாப்பிடலாம். அது வந்து பேக்கரி டீ கடை தான். இட்லி, பூரி, பொங்கல், ரோஸ்ட், நெய் ரோஸ்ட், பொடி ரோஸ்ட், மசாலா ரோஸ்ட், ரவா ரோஸ்ட், ஆனியன் ரவா. சும்மா லைட்டாக தான் சாப்பிட்டேன். பார்த்தேன் பொங்கல் பைக் ஓட்டும் போது மட்டும் லைட்டாக சாப்பிட்டேன். லொக்கேஷனே செம்மையாக இருக்குது. ஸோ டிஃபன் 100 ருபீஸு, ஒரு பொங்கல், வடை, காஃபி 120 ஆச்சுன்னு நினைக்கிறேன். வறுத்து பரவாயில்ல. அப்படியே கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, ஆரா சேஃப்டி. ஸோ ஓகே, அப்படியே கிளம்புவாங்க. ஸோ ஓகே, இப்போ அவ்வளோதான், டிஃபன் முடிச்சாச்சு. நம்ம இப்போது கோயம்புத்தூர் ரோட்டு அப்படியே வால்பாறை ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா 145 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியதான். டிஃபன் வந்து சூப்பர் செம்மையாக இருந்துச்சு. ஹைவேஸில் ரொம்ப நேரம் தேடினதுக்கு ஸோ வர்த்து தான். ஆனால் இட்லி 2 இட்லி 35, காஃபி 35, வடை எவ்வளோன்னு தெரில, பொங்கல் 75. அதிகம் தான், பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஹைவேஸில் இது ஒண்டி தான் இருக்குது. ஸோ ஓகே, அவ்வளோதான், நம்ம போயிட்டே இருப்போம், அந்த வேலை பார்ப்போம். வால்பாறை ரோடு வந்துட்டோமா? இந்த ரோடு தானம்மா? ஓகே, நான் விட சொல்லிட்டியா? எனக்கு வேணாம், ஒன்று போதும். ஸோ வால்பாறை போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆனமலை 30 கிலோமீட்டர் சம்திங் வருது. ஸோ அந்த ரூட் வழியாக போகுது போல். எனக்கும் தெரியல, நான் பைக்கில் வந்ததில்லை. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஸோ காரில் போகணும், எந்த ரூட்டில் போகணுன்னு தெரியல. பட் வந்து இந்த பக்கம் டிரைவிங் பண்ணுறது ரூட்டு அல்டிமேட்டாக இருக்குது. இது எப்படி வருதுன்னா, பழனி உடுமலைப்பேட்டை வழியாக உடுமலைப்பேட்டை போகிற ரூட்டில்
லெஃப்ட் எடுத்து ஆனமலை வழியாக வால்பாறை ஸோ ரீச் ஆகிற மாதிரி வருது. ஸோ ரூட் நல்லா இருக்குது, ரோடுலாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ 2 வீலர் 4 வீலர்லாம் வந்தால் சூப்பராக இருக்கும் ட்ரைவ் பண்ணோம். 2 பக்கம் தென்னந்தோப்பு நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அங்கே ஒரு ஹில்ஸ் தெரியுது, அதுதானா வால்பாறை தெரியல. ஸோ வால்பாறை 42 கிலோமீட்டர், அவ்வளோதான். வால்பாறையில் என்ட்ரு ஆகிட்டோம். காட் செக்ஷன் ரோடு. போகிற இதே காட்டுறேன், வாயா டேம் நான் காட்டுறேன். ஓ நான் அந்த வியூ உனக்கு ஒரு சுத்து ஏறின உடனே தெரியுங்க. அப்படிதான் எல்லாரும் பார்ப்பாங்க டேமை. போ நீ போய் பார்த்துருவா, போ. அரை வர அவன் ஏறி பார்த்துருவா. ஆமாய்யா, அதுதான் ஏன் சொல்றேன். இதுவா வெயிலில் போயிட்டு யாருன்னா போயிட்டு இது மேலே ஏறிவாங்க. நீ போய் பார்த்துருவா, போ. போய் பார்த்துருவாயா. நான் கொஞ்சம் வண்டி ஓட்டு சும்மா. ஓ அங்க ஏறணையா, இதோட வியூ வந்து மலையில இருந்து பாக்குறதுக்கு ஒரு வியூ இருக்கும்.